இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் விநாயக் இருக்காரு. ஒரு அதிரடி படமான வீர சிவாஜி எடுத்துருக்கீங்க கரெக்டா? எவ்வளோ கையம் முறுக்குறீங்க, இறக்கி விட்டுருவா. அந்த அளவுக்குலாம் வந்துட்டு அதிரடி படம் இல்லை. அதிரடி இருக்கும், பட் ஒரு நல்ல காமெடி ஜானர், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே வந்து வீர சிவாஜி அப்படின்னு விக்ரம் பிரபு நடிக்கிற படத்துக்கு எப்படி டைட்டில் சூஸ் பண்ணீங்க? ஒரு அன்னை இல்லத்துலேருந்து வர பையனுக்கு என்ன மாதிரியான ஒரு டைட்டில் வைக்க முடியும், இதை விட ஒரு பெஸ்ட்டாக என்ன வைக்க முடியும் அப்படின்றது தான். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க படத்தில் வந்துட்டு சிவாஜின்னு அந்த கேரக்டர் நேம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு வீரனை பற்றின கதை தான் அது. ஸோ அதனால் வீர சிவாஜின்னு வச்சோம். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணீங்களா விக்ரம் பிரபு? ஆமாம்மா, அது உண்மை. ஃபஸ்ட்டு கதை சொல்லி முடித்தோன்னே கதை ரொம்ப பிடிச்சிருக்குனாரு. அப்புறம் டைட்டில்னு கேட்டார், வீர சிவாஜி அப்படின்னு சொன்னோம். அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சார் இந்த இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணல, இல்லைனா இந்த டைட்டிலை மாற்றுங்க அப்படின்னாரு. இப்போ ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார், இந்த டைட்டில் வச்சா நான் வந்துட்டு எல்லா விதத்துலேயுமே நான் வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். ஃபைட்டு, டான்ஸு, ஆக்டிங்கு அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும் சார். ஏன்னா இதில் எங்கள் தாத்தாவோட நேம் இருக்குது. பேரை மேட்ச் பண்ணுமா இல்லையா? ஆமாம். ஸோ அதை வந்துட்டு நான் காப்பாற்றியே ஆகணும் சார். அவனை அந்த கதைக்கு என்ன தேவைப்படுச்சோ, அந்த கதைக்கு எவ்வளவு வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்துட்டு ஆடி இருக்கிறாரு, அதே மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கிறார். எல்லாமே வந்துட்டு எல்லா படத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணியிருக்கிறார். அது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க தாத்தா பேரை அதில் காப்பாற்றப்படுவார். சூப்பர். ஸோ வந்து வீர சிவாஜி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படம் கிடையாது, காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹீரோயின் பற்றி தயவு செஞ்சு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் தமிழில். ஏன்னா குழந்தைகள் அஞ்சலியாக பார்த்த அதே அஞ்சலி தான் படத்தில் கேரக்டர் நேமாகவும் அஞ்சலியாக தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லரில் வேறு ஃபோக்கஸ் தான் வருது எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷாம்புலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபேமிலியில் இப்போ ஜென்ரலாக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து வந்துட்டு யார் ஹீரோன்னு கேட்கும்போது எங்கள் ஃபேமிலி சைட்லாம் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி சைட்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி பேபி ஷாம்பிளி அப்படின்னோன்னா, ஓ அந்த பொண்ணா சூப்பர் அப்படின்னு தான் சொல்கிறேன். காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பெரிய ஒரு கும்பலே வச்சுருக்கீங்க. காமெடி படம் இல்லை, காமெடியும் இருக்குது படத்தில். நிறைய ஹியூமர் நல்ல படம். என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய பேக்கே இருக்குது. என்னென்னா மொட்டை ராஜேந்திரன், ரோபோ சங்கர், யோகி பாபு, விடிவி கணேஷ், அப்புறம் ஜான் விஜய், அப்படி சின்ன அதர் ஆர்டிஸ்ட் கூட சின்னதாக கொஞ்சம் காமெடி பிளேயில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் ஆகட்டும், இல்லை வந்து மொட்டை ராஜேந்திரன் ஆகட்டும், ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து செம்மையாக சவுண்ட் வருது, விசில் வருது தியேட்டர்லலாம். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க நீங்கள்? அதுக்கு தான் என்ன எதிர்பார்க்கலாம்? அதுக்கு தான் நான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறோம். விசில் வரணும், சவுண்ட் வரணும், கை தட்டணும்னு. பட் என்னென்னா இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் ரெண்டு பேருக்கு. என்னென்னா அந்த ஒரு 5 ஸ்டார் விளம்பரம் இருக்கும், சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு. அந்த கேரக்டரைசேஷனை எடுத்துக்கிட்டு தான் இதில் ரோபோ சங்கரும் யோகி பாவும் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கிறோம். ஒருத்தர் ரமேஷாகவும் ஒருத்தர் சுரேஷாகவும். அது கண்டிப்பாக இந்த காமெடி பேசப்படும். அதனால தான் இந்த விக்கா. ஆமாம், அதனால தான் ரோபோ சங்கருக்கு அந்த விக் இருக்கும். தாறுமாறு தக்காளி சோறு அந்த பாட்டோட மேக்கிங் பற்றி சொல்லுங்கள். அது எப்படி உருவாச்சு? யங் சூப்பர் ஸ்டார் எப்படி வந்து முடிவு பண்ணீங்க? ஆமாம், என்னென்னா தாறுமாறு தக்காளி சோறு படத்தோட ஓப்பனிங் சாங். அது எல்லாமே அதாவது படத்தோட ஹீரோவோட ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லாமல் அதில் ஒரு லவ் இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி தான் பண்ணோம். சிம்பு சார் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து இமான் சார் தான் சொன்னார், இது நல்லாயிருக்கும் ஹைப்பாக இருக்கும்னா. அப்போ சார் அவர் என் குருநாதர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். ஆக்சுவலி நான் சிம்பு சாரோட அசிஸ்டண்ட்டு நான் ஃபஸ்ட்டு தருண் கோபி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் சிம்பு சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை சார், நான் பேசுகிறேன், உடனே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி நான் உடனே பேசினோடனே பண்ணிக்கலாம், நான் சாங் முடிச்சிட்டேன், நான் சாங் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னேன். எங்கள் விஷுவல் காட்டு அப்படின்னாரு. விஷுவல் காட்டுனா அடுத்த நாளே வந்து பாடி கொடுத்தாரு. அப்படி வந்தது தான் யங் சூப்பர் ஸ்டார். ஸோ வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி என் குருநாதர் யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூட ஒர்க் பண்ணதில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது சொல்லுவீங்க? இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நிறைய சொல்லுவார், மீதியெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணுன்னு. ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு வெயிட்டரை கூட சார்னு கூப்பிடுனுவார். அவருக்கு அந்த வேலை செய்கிறது அவருக்கு அந்த பேர்டனாக தெரியக்கூடாது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வாய்ஸாகவே நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. இப்போது விஷயம் என்னென்னா, யங் சூப்பர் ஸ்டாரை பற்றி, சிலம்பரசனை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும். பட் நீங்கள் வந்து அவங்க கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
அதெல்லாம் வந்து பொய்யாக்குற மாதிரி அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ கொடுக்கணும். யாருக்கு எதிரி இல்லை இந்த உலகத்தில் சொல்லுங்கள்? எதிரிகள் ஒருத்தனுக்கு இருக்க தான் அவன் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் அவருக்கு எதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கணும், அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ வந்து மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அது இருந்தால் தான் அது இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ மிஸ்டர் கணேஷ் விநாயக் இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? கணேஷ் விநாயக் ரெண்டுமே வந்து தலை நடித்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பெயர்கள், இது யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இதை நீங்கள் தான் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலை மச்சினிச்சு வேறு படத்தில் ஹீரோங்க. அந்த மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரோட் சைடில் தான் இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்துட்டு கால் டாக்ஸி டிரைவர், அதனால் ரோடை படுத்தின விஷயம் தான் நிறைய இருக்கும். பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குற டயலாக் கேட்காம தலையோட சவுண்டு தான் கேட்கும். தலைன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அந்தளவுக்கு கிரேஸ். அண்ட் இப்போ ஹீரோயின் பற்றி பேசியாச்சு, மற்ற எல்லாரை பற்றியும் பேசியாச்சு. முக்கியமான ஃபேஸ் ஆஃப் த மூவி ஹீரோ விக்ரம் பிரபு தான் இந்த படம் பண்ணணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? இது ஒரு அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோஸ் வந்துட்டு பண்ணுற ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ அவர் கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோக்கள் பண்ணுற ஸ்கிரிப்ட் தான். என்னென்னா அவர் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது அப்படி கேட்டோன்னே உடனே இம்மீடியட்டாக வந்துட்டு பிடிச்சிச்சு. ரொம்ப பர்ஃபெக்ஷனு. அதாவது என்னென்னா ஒரு விஷயத்த முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுவார். 7 மணிக்கு ஷார்ட் சார்னா 7 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பார். இந்த காஸ்டியூம் கொடுத்துட்டா அந்த காஸ்டியூம், இந்த மேக்கப்னா அந்த மேக்கப். ஸோ இந்த டைலாகை முன்னாடியே கொடுத்துட்டோன்னா என்ன டைலாகோ அதை கரெக்டாக மெமரி பண்ணிட்டு வந்து இறங்கிடுவார். தலை அஜித் படம் பார்த்தாரா? நீங்கள் காமிச்சிங்களா? இன்னும் பார்க்கல. ஆக்சுவலி பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க எப்போ டைம் சொல்கிறாங்களோ அப்போ ப்ரிவியூ பண்ணும். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த படத்தோட நியூஸில் கண்டிப்பாக நம்மளை சந்திக்கலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உன் பாட்டிக்கு போனால் ஐயோ நேராக அவங்ககிட்ட போவேன், மச்சான் பைசா இருக்கா? அண்ணா என்கிட்ட இல்லைண்ணா 500. அவங்ககிட்ட அதே கதை தான். அவன் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான். இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் எல்லாரும் அதே குடும்பம் தான். பர்ஸ் இருக்கா? இல்லை, அதான்.